மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தையொட்டி 15 காவல் அதிகாரிகளுக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலன் விசாரணையில் சிறந்து பணியாற்றிய காவல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் தகவலோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். யாருக்கெல்லாம் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. சுதந்திர தினத்தை ஒட்டி காவலர் பதக்கங்களில் தமிழக முதலமைச்சருடைய காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 2026 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சார்நிலை அலுவலர்களுக்கான சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலன் விசாரணை பணியில மிக சிறப்பாக பணியாற்றியதை அங்கீகரிக்கும் வகையில காவல்துறையுடைய அதிகாரிகள் மற்றும் சார்நிலை அலுவலர்களுக்கான முதலமைச்சருடைய காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஜெயஸ்ரீ காவல் துணை கண்காணிப்பாளர் திருவள்ளூர் மாவட்டம், தமிழரசி காவல் துணை கண்காணிப்பாளர் திருவள்ளூர் மாவட்டம், அழகுராஜ் காவல் ஆய்வாளர் சைபர் கிரைம் காவல் நிலையம் கோவை, தனுசியா காவல் துணை கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு திருச்சி மாநகரம், லதா காவல் ஆய்வாளர், கோமதி காவல் உதவி ஆய்வாளர், சித்ரா காவல் ஆய்வாளர், வினீதா அவங்களும் காவல் ஆய்வாளர், மகாலட்சுமி காவல் ஆய்வாளர், விஜயகுமார் காவல் துணை ஆணையர் திருநெல்வேலி மாநகரம். இது போன்ற பொதுமக்களுடைய சேவையில தன்னலம் கருதாமல் சிறப்பாக செயல்பட்ட சீரிய பணியாற்றிய காவலர்களுக்கு இந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்நிலை அலுவலருக்கும் 2026 சுதந்திர தினத்தை ஒட்டி காவல் பதக்கம் என்பது முதலமைச்சரின் காவல் பதக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன் காவல்துறை துணைத் தலைவர் திண்டுக்கல் சரகம், அதே நேரத்தில் சண்முகப்பிரியா இந்திய காவல் பணி காவல் கண்காணிப்பாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்கம், மணி மொழியன், அதே நேரத்தில் மதன் மோகன், ரவிக்குமார் 15 காவல் அதிகாரிகளுக்கு இந்த பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதி ஒருவருக்கும் தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்க பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்க பரிசும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சுதந்திரத்தன்று இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.